கண்டிப்பாக. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கல சார், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை வீழ்த்துற பலம் அந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கள நிலவரம் என்னங்க? அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவுகளை கூட ஒன்றுபடுத்தி ஒரு வலுமிக்க கட்சியாக அதை வலுப்படுத்தி இருந்தார். ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் நம்ம யதார்த்தத்தை ஒற்றுக்கொள்ளணும். அதில் பல்வேறு விதமான மாற்றங்களும் பிளவுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதை இந்த 8 மாதத்துக்குள்ளாக இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக அதெல்லாம் சரி செய்யுமா? எல்லோரையும் ஒன்றுபடுத்த முடியுமா? அந்த பழைய அதிமுகவுடைய வாக்கு வங்கி கன்சாலிடேட்டட் மீண்டும் கொண்டு வர முடியுமா என்பதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் அந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யாமல் வெறும் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக்கொண்டு பிஜேபியும் வைத்துக்கொண்டு அவர்களால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விங்க. ஏன்னா எதிர்த்தரப்பில் இன்றைக்கி திமுக தன்னுடைய வாக்கு வங்கியோடு அப்படியே இருக்கிறாங்க. அதுபோக கூட்டணிகளும் பலமாக வச்சுக்கிறாங்க. அப்போது ஏண்டி ஆட்சி அதிகாரத்துக்கான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட கூட்டணி பலமும் எதுக்காக ஆட்சி மாற்றம் கொண்டு வருகிறோம் என்பதை பற்றி இன்றைக்கி வரையிலும் ஒரு தெளிவான நிலை உருவாகலைங்க. எப்பவுமே திமுக பிடிக்கல, அது ஆளுங்கட்சி பிடிக்கல அப்படின்னா உடனடியாக ஆட்சி மாறிடாது. ஆட்சி என்ன நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் டைரெக்டாக அது திமுக இல்லை என்று சொன்னால் அதிமுகவுக்கு மாற்று திமுக என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது களம் வேறு நிலை மாறி இருக்கிறது. இப்படி இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த மனநிலை மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குமா? அது யாரால் இப்பொழுது களத்துக்கு விஜய் வந்திருக்கிறார். அப்புறம் இந்த இடத்துல அதிமுக பிஜேபி இருக்கிறது. அதிமுக பிஜேபி அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக பல சக்திகளும் இருக்கின்றன. ஸோ வெறும் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஸோ அதிமுகனா நேரடியாக திமுகவுக்கு ஓட்டு போடுறது, திமுக இருந்தால் அதிமுக மட்டும் ஓட்டு போடுறது. மூன்றாவது நீ ஃபார்ம் பண்ணாலும் கூட அதை மக்கள் அந்த கட்சியை மட்டுமே செல்வாக்குப்படுவதை தவிர மக்கள் அந்த பக்கம் போகலை. ஸோ இப்போ அப்படி இருக்கிற போது இப்போ குறைஞ்சபட்சம் 3 கார்னர் கண்டஸ்ட் உருவாகிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும்? அதை அதிமுக வெறும் பிஜேபியால் மட்டுமே அவர்களால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வலு இருப்பதாக நான் கருதலை. ஏன்னா அவர்கிட்ட இன்னும் கூட்டணிகள் குறிப்பாக தென் தமிழகத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வெறும் அதிமுக கிட்ட இல்லை. ஸோ அதையெல்லாம் யாரை வைத்து நிரப்பப் போகிறார்கள், எப்படி நிரப்பப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தால் பார்த்து சொல்லணும்.